ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 2வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். விமதத்சு சுராசுரேஷு ஜாதா விமதத்சு சுராசுரேஷு ஜாதா சுரபிஸ்தாம் ரிஷிஷூன்யதாஸ்திருதாமன் சுரபிஸ்தாம் ரிஷிஷூன்யதாஸ்திருதாமன் ஹயரத்னமபூததேபரத்னம் ஹயரத்னமபூததேபரத்னம் द्युतरुश्चाप्सरसस्सुरेषु तानि द्युतरुश्चाप्सरसस्सुरेषु तानि विमतत्सु सुरासुरेषु जाता सुरभिस्तां ऋषिशून्यधास्त्रिधामन् विमतत्सु सुरासुरेषु जाता सुरभिस्तां ऋषिशून्यदाश्रुधामन् हयरत्नमभूतदेपरत्नं द्युतरुश्चाप्सरसस्सुरेषु तानि हयरत्नमभूदतेपरत्नं द्युतरुश्चाप्सरसस्सुरेषु तानि. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். த்ரிதாமன் மூவுலகிலும் நிறைந்தவரே, சுர அசுரேஷு தேவர்களும் அசுரர்களும், விமதத்சு நன்றாக கடையறபோது, சுரபிகி காமதேனு ஜாதா தோன்றினாள், தாம் அவளை, ரிஷிஷு ரிஷிகளிடத்தில், ஞதாக ஒப்படைத்தீர்கள், அதக பிறகு, ஹயரத்னம் அபூத் ஹயன்னா குதிரை இல்லையா, ஹயரத்னம் குதிரைகளில் சிறந்ததான உச்சைஸ்ரவஸ் அது தோன்றியது, இபரத்னம் யானைகளில் சிறந்த ஐராவதம் அது தோன்றியது, தியூதருகு கல்பவிருக்ஷம் அது தோன்றியது, அப்சரசகச்ச அப்சரஸ்கள் ஆகியோர் தோன்றினர், தானி அவர்களையெல்லாம், சுரேஷு தேவர்களிடத்தில், ஞதாகா கொடுத்தாய். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். விமதத்சு சுராசுரேஷு ஜாதா சுரபிஸ்தாம் ரிஷிஷூன்யதாஸ்திருதாமன் ஹயரத்னமபூததேபரத்னம் द्युतरुश्चाप्सरसस्सुरेषु तानि. தேவர்களும் அசுரர்களும் காலக்கூட்ட விஷத்திலிருந்து சிவபெருமானால் காப்பாற்றப்பட்ட பிறகு மேலும் கடைந்தனர். அப்பொழுது காமதேனு என்கிற தேவலோக பசு தோன்றியது. அதை நீங்கள் ரிஷிகளிடம் கொடுத்தீர்கள். அடுத்ததாக குதிரைகளில் தலை சிறந்ததான உச்சைஸ்ரவஸ் வந்தது. பிறகு யானைகளில் சிறந்ததான ஐராவதம் வந்தது. ஐராவதத்தின் மேல் இந்திரன் வந்தபோதுதானே இந்திரன் சாபம் பெற்றான். இப்போது பார்க்கடலிலிருந்து தோன்றுவதாக பட்டதிரிகள் சொல்கிறாரே, எப்படி அப்படின்னா, துர்வாசர் சபித்ததும் லக்ஷ்மி கடாட்சத்தை இழப்பாயாக என்று சொல்லிவிட்டார் அல்லவா. இந்திரனுடைய செல்வங்கள் ஐராவதம் உட்பட அவனை விட்டு நீங்கின. இப்போது பகவானோட அருளால் பார்க்கடல்லேருந்து மீண்டும் ஐராவதம் வந்தது. பகவானும் அதை இந்திரனுக்கு கொடுத்தார். இதற்கு பிறகு கற்பக விருட்சமும் அப்சர ஸ்திரீகளும் தோன்றினர். இவை எல்லாவற்றையும் பகவான் தேவர்களுக்கு கொடுத்தார்.